வணக்கம். இது ராஜ்யம். சனிக்கிழமைக்குள் பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் இஸ்ரேல் எச்சரிக்கை. ஹமாஸ் கூறுவது என்ன? இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிப்பை நிறுத்தி வைப்பதாக ஹமாஸ் அறிவித்தது ஏன்? இன சுத்திகரிப்பு, இனப்படுகொலை என்ன வித்தியாசம்? காசாவில் ட்ரம் செய்ய நினைப்பது என்ன? காசா போர் நிறுத்தம் நீடிக்குமா? ஹமாஸுக்கு எழுந்துள்ள சந்தேகம் இதுவா? சவுதி பாலஸ்தீனம் பற்றிய இஸ்ரேல் பிரதமர் பேச்சுக்கு இஸ்லாமிய நாடுகள் எதிர்ப்பு என்ன பேசினார்? இவைகள் சார்ந்துதான் பார்க்க போகின்றோம். பாலஸ்தீன ஆயுத குழுவான ஹமாஸ் வரும் சனிக்கிழமைக்குள் பணைய கைதிகளை எங்களிடம் ஒப்படைக்கவில்லை என்றால் போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து காசாவில் மீண்டும் போர் தொடங்கக்கூடும் என்ற கவலை அதிகரித்து வருகின்றது. 3 வாரங்களுக்கு முன் கொண்டு வரப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை இஸ்ரேல் மீறியதாக ஹமாஸ் ஆயுத குழு குற்றம் சாட்டியது. மறு அறிவிப்பு வரும் வரை இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிப்பதை நிறுத்தி வைக்கப் போவதாகவும் ஹமாஸ் அறிவித்திருந்தது. இதையடுத்து பெஞ்சமின் நெதன்யாகுவின் பாதுகாப்பு அமைச்சரவை செவ்வாய்க்கிழமை ஒன்று கூடியது. மீதமுள்ள 76 பணைய கைதிகளையும் விடுவிக்க நெதன்யாகு கோருகின்றாரா அல்லது இந்த சனிக்கிழமை விடுவிக்கப்படவிருந்த 3 மட்டும்தான் கோருகின்றாரா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இதற்கு பதிலளித்த ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் இதில் சிக்கல்கள் அல்லது தாமதங்கள் ஏற்பட்டால் அதற்கு இஸ்ரேல் தான் பொறுப்பு என்றும் கூறியது. இஸ்ரேலுக்கு எதிரான புகார்களின் பட்டியலை மத்தியஸ்தர்கள் குழு பரிசீலிக்க வேண்டும் என்று ஹமாஸ் கோரியிருக்கின்றது. இந்த புகார்களில் கூட கூடாரங்கள் போன்ற முக்கிய மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தடுக்கின்றது போன்றவை அடங்குகின்றது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை இஸ்ரேல் மறுத்திருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த அரபு நாடுகள் ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிகின்றது. காசாவின் மறுகட்டமைப்புக்கான ஒரு விரிவான தொலைநோக்கு பார்வையை முன்வைக்க திட்டமிட்டுள்ளதாக எகிப்து தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்வைத்த திட்டத்தை போலல்லாமல், அதாவது மக்களை வேறு பகுதிக்கு அப்புறப்படுத்தாமல் காசாவை சீரமைப்பதாகும். ஹமாஸின் முடிவு இந்த வார இறுதியில் நிகழவிருந்த பணைய கைதிகளின் விடுதலையை தாமதப்படுத்தி இருக்கின்றது. சனிக்கிழமைக்குள் அனைத்து பணைய கைதிகளும் விடுதலை செய்யப்படாவிட்டால் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும். அதனால் பேரழிவு ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். செவ்வாயன்று நடைபெற்ற இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவையின் 4 மணி நேர கூட்டத்திற்கு பிறகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கோரிக்கையை வரவேற்பதாக ஒரு காணொலி வாயிலாக தெரிவித்திருந்தார் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு. ஹமாஸ் தமது பணைய கைதிகளை விடுவிக்கப் போவதில்லை என்றும் அறிவித்ததை அடுத்து நேற்றிரவு காசா பகுதிக்குள் மற்றும் அதை சுற்றி படைகளை குவிக்குமாறு இஸ்ரேல் ராணுவத்துக்கு நான் அறிவுறுத்தினேன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். தற்போது மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கை மிக விரைவில் நிறைவடையும் என்றார் நெதன்யாகு. பின்பு அவர் ஒரு இறுதி எச்சரிக்கையை வெளியிட்டார். பாதுகாப்பு அமைச்சரவையின் ஒருமித்த ஒப்புதலுடன் இது வெளியிடப்படுவதாகவும் கூறியிருக்கின்றார். சனிக்கிழமை நண்பகலுக்குள் ஹமாஸ் தங்களது பணைய கைதிகளை திருப்பி அனுப்பவில்லை என்றால் போர் நிறுத்தம் முடிவுக்கு வரும். ஹமாஸின் முழுமையான வீழ்ச்சி நிகழும் வரை நீடிக்கக்கூடிய ஒரு தீவிரமான சண்டையை இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் தொடங்கும் என்று அவர் எச்சரித்திருக்கின்றார். மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் என்று நெதன்யாகு விரும்புகின்றாரா இல்லையா என்பது குறித்து இஸ்ரேலிய அதிகாரிகளிடமிருந்து முரண்பட்ட செய்திகள் வந்தன. திட்டமிட்டபடி சனிக்கிழமை அன்று 3 பணைய கைதிகள் கொண்ட அடுத்த குழு விடுவிக்கப்பட்டால் போர் நிறுத்தத்தை தொடர தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் குறிப்பிட்டுள்ள மீதமுள்ள 9 பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற நிபந்தனை வைக்கப்பட்டுள்ளதாக பின்னர் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. ஆனால் இஸ்ரேலின் போக்குவரத்து அமைச்சர் போர் அமைச்சரவை உறுப்பினருமான மிரி ரெகேவ் தனது எக்ஸ் தள பதிவில் நாங்கள் மிக தெளிவான முடிவை எடுத்துள்ளோம். பணைய கைதிகளை விடுதலை தொடர்பான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கருத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோம். சனிக்கிழமைக்குள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் இஸ்ரேல் ராணுவம் அதன் தெற்கு கட்டுப்பாட்டு தளத்தை தயார் நிலையில் வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. இந்த தளமே காசா செயல்பாடுகளுக்கு பொறுப்பு என்பதால் இருப்பு படையினர் உட்பட கூடுதல் துருப்புக்கள் மூலம் இது வலுப்படுத்தப்படும் என்றும் கூறியிருக்கின்றது. சில இஸ்ரேலிய ஆய்வாளர்கள் இஸ்ரேல் சாமர்த்தியமாக செயல்பட முயற்சிக்கின்றது என்று கருத்து தெரிவிக்கின்றனர். அதாவது வெள்ளை மாளிகைக்கு தங்களது விசுவாசத்தை காட்டுவது மற்றும் ஒப்பந்தத்தை பின்பற்றுவது. இந்த வார இறுதியில் திட்டமிட்டுள்ள பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான விவகாரத்தில் ஒரு சமரசம் எட்டப்பட இப்போதும் சாத்தியம் உள்ளது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இஸ்ரேலும் ஹமாஸும் மத்திய
மத்தியஸ்தர்கள் மூலமாக இதை செய்யலாம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்கா காசாவை கைப்பற்றி அங்கு வசிக்கும் 2 மில்லியன் பாலஸ்தீனர்களை நிச்சயமாக இடமாற்றம் செய்து மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என டொனால்ட் ட்ரம்பின் எச்சரிக்கைக்குரிய முன்மொழிவை ஹமாஸ் செவ்வாய்க்கிழமை அன்று மீண்டும் நிராகரித்தது. 1948 இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதை தொடர்ந்து நடந்த போருக்கு முன்னரும் போரின் போதும் 100,000கணக்கான பாலஸ்தீனர்கள் தப்பியோடினார்கள் அல்லது தங்கள் வீடுகளில் இருந்து விட்டனர். அதுபோன்ற நக்பா மீண்டும் நிகழுமோ என்று பாலஸ்தீனர்கள் அஞ்சுகின்றார்கள். ஐநா தகவலின்படி அந்த பாலஸ்தீன அகதிகளில் பலர் காசா போய் சேர்ந்தார்கள். அங்கு அவர்களும் அவர்களுடைய சந்ததியினரும் மொத்த மக்கள் தொகையில் 4/3 பங்காக இருக்கின்றார்கள். மேலும் 9 லட்சம் பதிவு செய்யப்பட்ட அகதிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் வாழ்கின்றார்கள். 3.4 மில்லியன் பேர் ஜோர்டான், சிரியா மற்றும் லெபனானில் வாழ்கின்றார்கள். ட்ரம்பின் கருத்துக்கள் இனவரி மற்றும் பாலஸ்தீன அடிப்படையை அழிப்பதை நோக்கமாக கொண்ட இன சுத்திகரிப்புக்கான அழைப்பு என்று ஹமாஸ் விவரித்திருக்கின்றது. ஐநா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் பிற உலக தலைவர்களும் மனித உரிமை குழுக்களும் பலஸ்தீன ஆணையமும் அவரது கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. எந்தவொரு கட்டாய இடப்பெயர்வு சர்வதேச சட்டத்தின் கீழ் தடை செய்யப்படும் என்றும் அது இன சுத்திகரிப்புக்கு சமமானதாகும் என்றும் ஐநா எச்சரித்திருக்கின்றது. காசா குறித்து அமெரிக்க அதிபரின் புரட்சிகர பார்வையை பாராட்டுவதாக நெதன்யாகு தெரிவித்திருக்கின்றார். முன்னதாக செவ்வாய்க்கிழமை அன்று ஹமாஸின் மூத்த அதிகாரி பசிம் நஜீம் குறித்த ஒரு ஊடகத்தோட பேசியதோட அமெரிக்கா, கத்தார் மற்றும் எகிப்து நாடுகளின் மத்தியஸ்தர்கள் தலையிட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கான வழி இன்னும் திறந்திருக்கிறது என்று அந்த ஊடகத்திடம் அவர் கூறியிருக்கின்றார். இந்த ஒப்பந்தம் தோல்வியடைவதை நாங்கள் விரும்பவில்லை. இதில் எந்த ஒரு தடைகளையும் சவால்களையும் தவிர்க்க நாங்கள் அதிகபட்சமாக முயற்சி செய்கின்றோம். எனவே மத்தியஸ்தர்கள் மூலம் நிலைமை சரி செய்யப்பட்டால் அடுத்த சனிக்கிழமை கைதிகளை ஒப்படைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். வடக்கு காசாவில் உள்ள பகுதிகளுக்கு பாலஸ்தீனியர்கள் திரும்புவதை பல மணி நேரங்கள் தாமதப்படுத்தியது முதல் உணவு, மருத்துவம் மற்றும் தங்குமிடம் போன்ற அவசர உதவிகளின் விநியோகங்களை தடுத்தது உட்பட இஸ்ரேல் போர் நிறுத்த உடன்படிக்கைகளை தொடர்ந்து மீறுவதாக அவர் குற்றம் சாட்டி இருக்கின்றார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் கடந்த மாதம் அமுருக்கு வந்தது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகள் விடுதலைக்கு ஈடாக ஒவ்வொரு கட்டமாக ஹமாஸ் தன் வசமுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கப்படும். ஒவ்வொரு இஸ்ரேலிய பணைய கைதிகளுக்கு 30 பாலஸ்தீன கைதிகள் இஸ்ரேல் சிறைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பது நிபந்தனை. முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி 33 இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதில் 16 பேர் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். 17 பேர் இன்னும் விடுவிக்கப்பட இருக்கின்றார்கள். அந்த 17 பேரில் 8 பேர் இறந்துவிட்டதாக இஸ்ரேல் கூறுகிறது. மற்றொரு ஒப்பந்தத்தின்படி தாய்லாந்தை சேர்ந்து 5 பேரை ஹமாஸ் விடுவித்திருக்கின்றது. இதற்கு இணையாக 1900 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் விடுவிக்கும். அதில் 100கணக்கானவர்கள் விடுதலையாகி இருக்கின்றார்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய எல்லை தாண்டிய தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்டு 251 பேர் பணைய கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஹமாஸை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளில் இஸ்ரேல் இறங்கியிருக்கின்றது. இந்த தாக்குதலில் காசாவில் 46,700 பேர் கொல்லப்பட்டும் இருக்கின்றார்கள் என்று ஹமாஸ் நடத்தும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கின்றது. அங்குள்ள 23 லட்சம் மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்கள் இடம்பெயர்ந்தனர். மேலும் அங்கு பரவலான சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.